அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஆனால் மிகவும் முக்கியமான குறிப்பு. இதை நீங்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். நாம் ஜோதிடத்தில் ராசி மண்டலம், நவாம்ச மண்டலம் என 2 மண்டலமாக 12 கட்டங்கள் போட்டு அந்த கிரகங்களுடைய பாதசாரத்தை எழுதியிருப்போம். இந்த 12 கட்டங்களிலே ராசி மண்டலத்திலே ஒரு கிரகம் நல்ல நிலையில் இருக்கும். அந்த நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கிரகம் நவாம்சத்திலும் நல்ல நிலையில் இருந்தால் அதிகமான நல்ல பலன்களை ஜாதகருக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே ராசி மண்டலத்தில் ஒரு கிரகம் மோசமான வீடுகளில் இருக்கும், நல்ல மோசமான பலன்களை தருவது போல் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட கிரகம் நவாம்சத்திலே சுப வீடுகள், சுப கிரகங்களின் வீடுகளான குரு பகவானின் வீடான மீனத்தில் இருந்தால், தனுசுவில் இருந்தால், புதன் பகவானின் வீடான மிதுனத்தில் இருந்தால், கன்னியில் இருந்தால், சந்திர பகவானின் வீடான கடகத்தில் இருந்தால், சுக்கிர பகவானின் வீடான துலாமில் இருந்தால், சுக்கிர பகவானின் வீடான ரிஷபத்தில் இருந்தால், இந்த கிரகங்கள் ராசி மண்டலத்திலே கடுதலான நிலையில் இருந்தாலும் கூட நவாம்சத்திலே சுப வீடுகளில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு அதிகமான நல்ல பலன்களை கொடுக்காவிட்டாலும் அவர் வாழ்க்கையை வாழ்ந்து கடப்பதற்கு தேவையான நல்ல பலன்களை, குறைந்தபட்ச பலன்களை கொடுத்து அவர்களை காப்பாற்றும். அதனால் இதனை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ராசி மண்டலத்திலே மோசமான நிலையில் ஒரு கிரகம் இருக்கிறது என்றால் உடனடியாக நவாம்சத்தில் அந்த கிரகம் எங்கே இருக்கின்றது பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாது இங்கே பாவக்கிரகங்களாக இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள், மோசமான வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் சுப கிரகங்களோடு இணைந்திருக்கும். அப்படி அந்த பாவக்கிரகங்கள் சுப கிரகங்களோடு இணைந்தாலும் அந்த கிரகங்கள் நல்ல பலன்களை தருவதற்கு தயாராக இருக்கின்றன. போதுமான மனிதன் வாழ்வதற்கு தகுதியான போதுமான நல்ல பலன்களை அந்த காரகத்துவ பலன்களை கொடுக்கும் என நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கு பாவக்கிரகங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய சுபக்கிரகங்கள் நவாம்சத்தில் சுபக்கிரகம் இணையும். அப்படி இணைந்தால் அது மேலும் நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால் நவாம்சம் என்பது நம்மளது கிரகத்தினுடைய பலன்களை துல்லியமாக கவனிப்பதற்கு உதவும். அது மட்டுமல்ல, இந்த நவாம்சத்தை வைத்துத்தான் புஷ்கர நவாம்சம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திர பாதங்களிலே கிரகங்கள் செல்லும்போது மேலும் வலுவடைந்து அந்த புஷ்கர நவாம்சத்தில் செல்லக்கூடிய கிரகங்கள் புகழை கொடுக்கின்றன, செல்வத்தை கொடுக்கின்றன, செல்வாக்கு கொடுக்கின்றன, அந்தஸ்தை கொடுக்கின்றன. அந்த கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவை நீச்ச நிலையில் இருந்தாலும் சரி, அவை வக்கர நிலையில் இருந்தாலும் சரி, அஸ்தங்கமான நிலையில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இந்த புஷ்கர நவாம்சம் எனக்கூடிய அந்த பாதத்திலே அந்த கிரகங்கள் சென்றால் அந்த ஜாதகருக்கு தேவையான நல்ல பலன்களை செய்துவிட்டு தான் செல்லும். அந்த புஷ்கர நவாம்சத்தில் உள்ள பாதங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் உண்டு. அந்த புஷ்கர நவாம்சம் என்பதை நாம் எப்படி காண்பது? இந்த சுப வீடுகளில் தான் அந்த புஷ்கர நவாம்ச கிரகங்கள் இருக்கும், நட்சத்திர பாதங்கள் இருக்கும். அதாவது ரிஷப வீட்டிலே இருக்கும். மிதுனம் என்பது புஷ்கர நவாம்சத்துக்கு சேர்ப்பது கிடையாது. கன்னியிலே புஷ்கர நவாம்ச பாதங்கள் இருக்கும், கடகத்திலே புஷ்கர நவாம்ச பாதங்கள் இருக்கும், ரிஷபத்திலே புஷ்கர நவாம்ச பாதங்கள் இருக்கும், தனுசிலே புஷ்கர நவாம்ச பாதங்கள் இருக்கும், மீனத்திலே புஷ்கர நவாம்ச பாதங்கள் இருக்கும். சுப வீடுகளிலே புஷ்கர நவாம்ச பாதங்கள் இருக்கும். ஆனால் நல்ல பலன்களுக்கு நவாம்சத்திலே மிதுனத்தையும் நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஆனால் புஷ்கர நவாம்சம் என்பது மிதுன வீட்டிலே கிடையாது அந்த பாதங்கள். இந்த வீடுகளில் புஷ்கர நவாம்சம் இருக்கும். அந்த புஷ்கர நவாம்சத்தில் கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் நல்ல பலன்களை ஜாதகருக்கு செய்யும். ஆனால் இதையெல்லாம் நாம் தெளிவான முறையிலே ஆய்வு செய்ய வேண்டும். ஜாதகத்தை பார்த்தவுடன் எடுத்தோம் கவுத்தோம் என்று நாம் செய்துவிடக்கூடாது. ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கின்றன, அது ஜாதகருக்கு நல்ல பலன்களை செய்யுமா, நல்ல பலன்களை செய்ய தவறினாலும் ஜாதகருக்கு தேவையான பலன்களை அது அள்ளி கொடுக்காவிட்டாலும் வாழ்வதற்கு தகுந்த பலன்களை செய்யுமா என்பதெல்லாம் தெளிவாக நாம் ஆய்வு செய்து அதன் பின்புதான் ஜாதகர்களுக்கு பலன்களை சொல்ல வேண்டும். அது ஏராளமான மறைமுக பலன்கள் இருக்கின்றது. அனைத்தையும் துல்லியமாக ஆய்வு செய்து அதன் பின்புவே நாம் ஜாதகர்களுக்கு, நம்மை நாடு வரும் ஜாதகர்களுக்கு நல்ல பலன்களை சொல்ல வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.